Hello students, 10th Maths Chapter 2 Numbers and Sequence. Example 2.53 in the video. A person saved money every year half as much as he could in the previous year. என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு வருஷத்துக்கு அவனால விழுந்ததை சேர்த்திருக்கான். அடுத்த வருஷம் வந்து ஹாஃப் அமௌண்ட் வந்து இன்னும் கூட சேர்த்திருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. If he had totally saved rupees 7,875 in 6 years, அதாவது 6 இயர்ஸ்ல வந்து இவ்வளோ அமௌண்ட் சேவ் பண்ணியிருந்தான் அப்படின்னா தென் ஹவு மச் டிட் ஹி சேவ் இன் த ஃபர்ஸ்ட் இயர். 6 வருஷத்துல எவ்வளோ சேவ் பண்ணா அப்போ ஃபர்ஸ்ட் இயர்ல அதை எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கான் அப்படின்னு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. இப்போ கிவன் எழுதிக்கலாம். S6 என்னது டோட்டலி அப்படின்னா S6 6 இயர்ஸ் அப்படின்றதுல S6 is equal to 7875 அப்படின்ற நம்பர் எழுதிக்கிறோம். அவன் என்ன செஞ்சிருக்கான் அப்படின்னா ஹாஃப் அமௌண்ட் வந்து கூடியிருக்கான். ஸோ R வந்து 1/2 தான் இருக்கும். எப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னு பாருங்க. Since he saved half as much money as every year he saved in the previous year அப்படின்றனால we have R is equal to 1/2. 1/2 அப்படின்றது less than 1 இருக்கு. ஸோ ஃபார்முலா என்னது? Sn is equal to A into 1 minus R power n divided by 1 minus R. R வந்து less than 1னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்றோம். சரிங்களா? If R வந்து less than 1. இப்போ ஏ நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் இயருக்குரிய அமௌண்ட் அப்படின்னா அது வந்து ஏ, அதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ S6 n ஈக்குவல் என்னது 6. ஸோ S6 is equal to ஏ தெரியாது. ஸோ ஏ இன்டூ 1 மைனஸ் ஆர் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 1/2. ஸோ 1/2 the whole power 6 divided by 1 minus 1/2. 1 minus r அப்படின்றத 1 minus 1/2 அப்படின்னு இருக்கும். இப்போ S6க்கு நம்ம வேல்யூ கொடுத்துருக்காங்க 7875. அந்த வேல்யூ நீங்க எழுதிக்கோம் 7875 which is equal to A into 1 minus 1/2 the whole power 6 divided by 1/2. 1ல half போயிடுச்சுன்னா ரிமைனிங் half தான் இருக்கும். ஸோ 1/2 அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம். அடுத்து 7875 is equal to A into 1 minus 1/2 the whole power 6. அப்போ 2 வந்து 6 times multiple பண்ணும். 2 2s are 4, 2 2s are 4, 2 2s are 4, 4 4s are 16, 16 4s are 64. So 1/64 அப்படின்னு வரும். So A into 1 minus 1/64 divided by 1/2. சரிங்களா? இப்போ இந்த 1/2 வந்து மேல நியூமரேட்டருக்கு மாத்திரம் அப்படின்னா ரெசிப்ரோக்கல் ஆகும். ஸோ 7875 is equal to A into இங்கே எல்சிஎம் எடுக்கும். இப்போ 64 minus 1 divided by 64 இருக்கும். ஸோ 64 minus 1 divided by 64 into 2/1 ஆயிரும். 1/2 எப்படி ஆகும்? ரெசிப்ரோக்கல் ஆகி 2/1 அப்படின்னு இருக்கும். அடுத்து 7875 which is equal to A into 64 minus 1 என்னது 63. So 63 divided by 64 into 2. இங்க 1 போட்டாலும் ஒண்ணுதான், போடலனாலும் ஒண்ணுதான். So into 2 அப்படின்னு போட்டிருக்கேன். 2 வந்து 1 times, 64 வந்து 32 times போகும். So 7875 which is equal to A into 63/32 அப்படின்னு நம்மளுக்கு வேல்யூ இருக்கு. நெக்ஸ்ட் இப்ப பாருங்க, 7875 is equal to A into 63/32 இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அப்போ A is equal to கொண்டு வரணும் அப்படின்னா இது வந்து இங்க வரும்போது ரெசிப்ரோக்கல் ஆகும். ஸோ A is equal to 7875 into 32/63 இருக்கும். 63/32 ரெசிப்ரோக்கல் ஆகி 32/63 அப்படின்னு வந்துருச்சு. ஈக்குவல் டுக்கு இங்கிட்டு வரும்போது ஸோ இப்போ வந்து இதை கேன்சல் பண்ண பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 7875 அப்படின்றத 63ஆல நான் டிவைட் பண்ணி பார்க்குறேன். பாருங்க, 7875 63ஆல போகும்போது 1 time 63 ரிமைண்டர் 15 கிடைக்கும். 7 கீழே இருக்கிறேன். ஸோ 157 அப்படின்றது 2 times வந்து 126 வரும். 63ஆல 2 times பண்ணும்போது 126. ஸோ இதுல ரிமைனிங் வந்து 31 கிடைக்குது. இந்த 5 கீழே இருக்கிறோம். 315 அப்படின்றது 5 times 63ல வரும். ஸோ 5 times போட்டோம் அப்படின்னா 315 ரிமைண்டர் 0 அப்படின்னு நம்மளுக்கு வேல்யூ கிடைச்சிருக்கு. ஸோ என்னது அப்படின்னா 63 1 time, இது வந்து 125 times. சரிங்களா? அந்த 125 times இது வந்து 63 டேபிள்ல போகும். ஸோ ரிமைனிங் என்ன இருக்கும்? 125 into 32. ஸோ அந்த ரெண்டையும் அடுத்து மல்டிபிள் பண்ணி பாருங்க. 5 2s are 10, 0 மீது 1, 2 2s are 4 1 5, 1 2 is 2. அடுத்து 5 3s are 15, so 5 மீது 1, 3 2s are 6 1 7, 1 3 is 3. So 0 0 remaining 1, 3 வந்து 7 10, so 0 மீது 1 4, 4000 அப்படின்னு நம்மளுக்கு வேல்யூ கிடைச்சிருக்கு.
So A is equal to 4,000. Therefore, the amount saved in the first year is rupees 4,000. A என்னது first year amount. So 4,000 அப்படின்னு உங்களுக்கு வேல்யூ கிடைச்சிருக்கு. இதோட இந்த சம் முடிஞ்சு. தேங்க்யூ.